Hello friends, welcome back to my channel Stay Gorgeous and I am Sridevi. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப குட்டியான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்னோட மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் vlog தான். நான் டெய்லி மார்னிங் 5:30க்கு எந்திரிச்சிருவேன் அப்படின்னு போயெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் மார்னிங் பர்சன் கிடையாது. தருணுக்கு ஸ்கூல் இருக்கும்போது மட்டும் சீக்கிரம் எந்திரிச்சிருவேன். பட் மார்னிங் டைமில் எந்திரிச்சு பீஸ்ஃபுல்லாக ஒரு டீ செஞ்சுட்டு ஒரு ரிலாக்ஸாக பால்கனியில் உட்காந்து சாப்பிட்றதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்ன நான் எந்திரிச்சேன்னா கூடவே தருணும் எந்திரிச்சிருவான். இப்போ லீவ் டேஸுங்கிறனால நைட்டு லேட்டாக தான் தூங்குறாங்க. ஸோ மார்னிங்கும் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாங்கன்னா ஃபுல் டே ஃபஸியாகவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். இவ்வளோ நாள் தருண் ப்ளே ஸ்கூல் போயிட்டுருந்தான். ஸ்கூல் 10 o'clock போனால் கூட போதும். பட் நெக்ஸ்ட் இயர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போகிறான். ஸோ ஸ்கூல் பஸ் 8:15க்கே வந்துடும். ஸோ இந்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு குட்டி ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி 5:30க்குள்ளே எந்திரிச்சாச்சு. இனிமேல் ரொட்டீனாக 5:30 to 6 எந்திரிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு குட்டி ரெசல்யூஷன். மார்னிங் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ஒரு டீ செஞ்சு பிஸ்கெட்டோடு சாப்பிட்றது தான். ஒரு ½ டம்ளராவது எனக்கு டீ குடிச்சிடணும் மார்னிங் அண்ட் ஈவினிங். ஒரு நாளைக்கு 4 டைம்ஸாவது டீ குடிச்சிட்ருந்தேன். பட் ரொம்ப பேட் ஹேபிட் அப்படின்ட்டு அதை குறைக்கணும் அப்படின்னு இப்போ 2 டைம்ஸாக குறைச்சிருக்கேன். அதுவும் ஃபுல் டம்ளர் குடிக்காமல் கொஞ்சமாக ½ டம்ளர் மட்டும் குடிச்சிக்கிறேன். மார்னிங் டிஃபனுக்கு இட்லி அண்ட் சாம்பார் செய்யலைன்னு சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு வரலான்னு போயிட்டு வரதுக்குள்ளே அத்தை சாம்பார் செஞ்சு வச்சுருந்தாங்க. நான் இட்லி மட்டும் ஊற்றிக்கிட்டேன். முன்னாடி நாள் ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி முருங்கைக்காயில் இன்றைக்கி ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு முருங்கைக்காயில் குட்டியாக ஒரு பொரியல் மாதிரி செஞ்சாச்சு. மார்னிங்கு செம பசி. சரி முதல்ல நான் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு முதல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டேன். தருண் இன்னும் எந்திரிக்கல. 8 o'clock ஆகுது. மார்னிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு என்னோடய டெய்லரிங் ப்ராஜெக்ட் ஒன்று இருந்தது. அது செஞ்சிட்ருந்தேன். குட்டி ப்ராஜெக்ட் தான். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். லஞ்சுக்கு சிம்பிளாக லெமன் ரைஸ் அண்ட் மார்னிங் செஞ்ச முருங்கைக்காய் பொரியல் வச்சுக்கிட்டோம். பூசணிக்காய் முன்னாடி நாள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சேவுக்கு அதில் பச்சடி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வெயிலுக்கு நல்லாயிருக்கும்னு பச்சடி செஞ்சிட்டோம். லெமன் ரைஸ் கோகோனட் ரைஸ் அதுக்கெலாம் ஊறுகாய் இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேன். சரி ஓகேன்னு ஊறுகாவும் வச்சாச்சு. தருண் ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து போர் அடிக்குது எங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி ஓகே குட்டியாக ஒரு ஷாப்பிங் போயிட்டு வரலான்ட்டு பக்கத்தில் இருந்த ஷாப்புக்கு போய் அவனுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அண்ட் வீட்டுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். நைட் சிம்பிளாக சப்பாத்தியும் எக் கிரேவி செஞ்சுட்டோம். எக் கிரேவி செய்கிறதுக்கு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். தக்காளியை பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ரெசிபீஸோட வீடியோ மட்டும் தனியாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முதல்ல ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஹீட் ஆனோடனே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு அதோட நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற எக்ஸை கீரியும் போடலாம், இல்லைனா 2ஆக கட் பண்ணியும் போடலாம். ஈச் சைடு 1 minute குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப மிக்ஸ் பண்ணோன்னா அதோட எல்லோ பார்ட் தனியாக உடஞ்சிட்டு வந்துடும். எப்பயுமே சப்பாத்திக்குனா உருளைக்கிழங்கு மசாலா இல்லைனா வெஜிடபிள் குருமா தான் பண்ணுவோம். சரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம். இதை ஒரு 2 years முன்னாடி செஞ்சுருந்தேன். அப்போ சப்பாத்தினாலே இதுதான் கேட்குறாங்க. எக்கை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதே ஆயிலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஒரு ப்ரௌனிஷ் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பியூரியை ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் தக்காளி ஊற்றுவாங்க. இது உங்களோட சாய்ஸ் தான். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு அதோட ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தக்காளி கிரைண்ட் பண்ண ஜார்லேயே தண்ணி ஊற்றி கலக்கி அந்த தண்ணியை யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு 2 minutes நல்லா குக் ஆகட்டும். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாசனை நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெப்பர் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை உடஞ்சிடாமல் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். கிரேவி எல்லா இடத்துலையும் படணும், அது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த சைட் டிஷ்ஷோடு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தோன்னா 2 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல 3 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். vlog பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.